இன்னைக்கு எங்கள் வீட்டில் கோதுமை அல்வா செய்ய போகிறோம். சேட்டுமாய் ஆக்ஸில் எல்லாருக்கும் நாங்கள் காலையில் எழுந்தோன்னே ஒய்ஃப்க்கு ஒரு குட் மார்னிங் போட்டு கிச்சனில் போயிட்டு பார்த்தா அம்மா ஏதோ வச்சுருந்தாங்க. நம்ம வடிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு வெள்ளத்தை வச்சுன்னு இருக்காங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு ஈஸியாக கோதுமை அல்வா எப்படி செய்யறதுன்னு உனக்கு சொல்லி தர போகிறேன்னு சொல்லி வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கேஸ் வச்சுட்டாங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா கலரி விட்டுட்டே இருக்கணுமா. இன்னொரு சைடில் கடை ஏற்று ஒரு 100 ml நெய் போட்டு ஒரு 200 கிராம் அளவு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ஆட் பண்ணாங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே விட்டுருக்கூடாதான், கீழே வந்து ஒட்டிக்குமா. டக்குன்னு வந்து கலரி விட்டுட்டே இருக்கணுமா. அம்மா கிட்ட கேட்ட எவ்வளோ நேரம் இப்படியே கலரி விட்டுட்டே இருக்கணும் சொன்னதுக்கு 3 to 5 minutes வந்து நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இந்த சைட் கலரி விட்டுடும் போது அந்த சைட் பார்த்தீங்கன்னா வெள்ளை தண்ணி வந்து சூப்பராக கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும்போது நம்ம வெள்ளை தண்ணி ஆட் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தனால அம்மா வெள்ளை தண்ணி ஆட் பண்ணி திரும்ப ஒரு 2 minutes பார்த்தீங்கன்னா நல்லா கலரி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் கைஸ், 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா கையில் சூப்பரான கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே வந்து வேற லெவல் இருந்தது. டக்குன்னு பிளேட்டில் சுட சுட போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். வாயில போட்டோன்னு அப்படியே கரைஞ்சிச்சு. வேற லெவல் டேஸ்ட். வைஃப் கிட்ட எடுத்து போயிட்டு குத்தா வைஃபும் சூப்பரா இருக்குன்னாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஒரு ஆர்ட் போட்டு போங்க அம்மாக்காக. கண்டிப்பா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு vlog சாதா கைஸ், உங்களுக்கு vlog பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.